வணக்க ஜோதிட நேயர்களே, பிரதி வியாழனன்று ஜோதிடமும் எண் கணிதம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் நாம் 7ஆம் எண்ணை பற்றி பார்த்தோம், 5ஆம் எண்ணை பற்றியும் பார்த்தோம். இன்று 2ஆம் எண்ணை பற்றி பார்ப்போம். சூரியனுக்கு அடுத்து ஆளுமை கிரகம் சந்திரன். சந்திரனை பற்றி சொல்லும் பொழுது உடல்காரகனும் அவர்தான், உயிர்காரகனும் அவர்தான். மன்னிக்கவும், உடல்காரகனும் அவர்தான், மனோகாரகனும் அவர்தான். மனதளவில் ஏதேனும் ஒரு நல்ல சிந்தனை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த சந்திரன் ஒரு காரணகர்த்தாவாக அமைந்து விடுகிறார். ஆதலால் தான் இந்த இந்து தர்ம சாஸ்திரத்தில் விரதம் என்று மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த விரதத்தினுடைய மகிமை தெரியாமலே பலவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விரதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விரதம் எடுப்பதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு முழுமையான விரதம் தேவையில்லை. பக்தி மார்க்கம் கலந்த சாதாரண உணவோடு விரதம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் கடவுள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட மாட்டார். சரி, அடுத்த ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும், அவர்களுக்கும் இது தேவையே இல்லை. அதே மீறி நாம் செய்யணும் என்று நினைத்தால் அது தவறு. அமாவாசை காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் நெருங்கிய பாகைக்குள் உட்பட்டு வருவார்கள். பாகை என்றால் டிகிரி. அப்படி வரும் பொழுது ஜீரண சக்தி மிக குறைவாகிவிடும். ஆதலால் உணவில் கவனம் தேவை என்று முன்னோர்கள் விரதத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது மனநிலை நன்றாக இருந்தது. ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், ஒருவர் 2ஆம் எண்ணில் பிறந்து ஜாதகத்தில் சந்திரன் நீச்ச சந்திரனாகவோ தேய்பிரை சந்திரனோ அமைந்து அதில் சுக்கிரன் அமைய பெற்றிருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதுமே காம உணர்ச்சி எண்ணங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். உடற்பசி தீரா உடற்பயிற்சி இருக்கும். ஆதலால் சில தவறான எல்லைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர்கள், அப்படிப்பட்ட சில ஜாதக நேயர்கள் முறைப்படி ஜோதிடரை அணுகி உணவு பழக்கத்தை முக்கியமாக மாற்றிவிடுங்கள். உணவு பழக்கத்தை அப்படியே மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். இது விஞ்ஞான ரீதியான உண்மை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது ஒரு தமாசான விஷயம் அல்ல. 9 கிரகங்களை காட்டிவிட்டு குரு 7ல் இருக்கார், சந்திரன் 2ல் இருக்கார் என்று சொல்வது பலன் கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய ஜோதிடர்களையும் நீங்கள் நம்பாதீர்கள். ஜோதிடம் என்பது அப்படி நிர்ணயிக்கப்பட முடியாது. ஏனென்றால் முழுமையான ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வல்லுநர் தான் ஜோதிடத்தை முழுமையாக கரெக்டாக ஆராய்ந்து பலன் சொல்ல இயலும், ஒருவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட இயலும். ஆக 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் முக்கியமாக ஜாதகத்தில் சந்திரன் எங்கிருக்கிறார் என்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு.